Hi friends, இப்போ நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினாக்கா வண்டியை நிறைய பேர் ஸ்ட்ரீட் பார்க்கிங் பண்ணுவீங்க and also ஒரு டூரிசம் போறோம் அந்த இடத்துல ஒரு நிழல் இல்ல வண்டியை நிப்பாட்றதுக்கான நிழல் இல்ல அந்த டைம்ல வேற வழி இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா சூரிய ஒளியில அதாவது டைரக்டா சன்லைட் படுற மாதிரி விட்டுட்டு போய்டுவோம் போயிட்டு ஒரு 1 hour 2 hour கழிச்சு வந்து வண்டி எடுப்போம் இல்ல ஸ்ட்ரீட் பார்க்கிங் பண்றவங்க நாள் கணக்குல ரோட்ல வண்டியை நிப்பாட்டி வச்சிட்டு கார் எடுக்கணும் ஒரு வர்க் வந்துருச்சு அப்படினாக்கா கார் வந்து எடுப்பாங்க அப்போ நாம வண்டிக்குள்ள போய் உட்காரணும் அப்படி நினைச்சோம்னாக்கா கிரில் சிக்கன் ஆயிடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு சூடா இருக்கும் கேபினுக்குள்ள பிகாஸ் ஆஃப் சன்லைட் ஹீட் ஸோ இந்த மெட்டல் பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஹீட்டை நல்லா அப்சார்ப் பண்ணும் ஸோ நல்லா அப்சார்ப் பண்ணுறதுனால உள்ளேயும் ஹீட் வந்து அப்படியே தங்கிடும் வெளியே போகாது உள்ள டேஷ்போர்டு ஸ்டேரிங் வீலு லெதர் சீட் எல்லாமே என்ன பண்ணும் ஹீட்டை அப்சார்ப் பண்ணும் ஸோ அதனால உள்ள அந்த அளவுக்கு சூடாக இருக்கும் ப்ளஸ் அது போக ஒரு கெமிக்கலும் உள்ள ஃபார்ம் ஆகும் அந்த கெமிக்கலை நம்ம சுவாசிக்க நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும் முக்கியமாக ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பார்க்கிங் பண்ணிட்டு டக்குன்னு போய் அவங்கள உள்ள உட்கார வச்சு ஏசி கீசி போட்டு விட்டோம்னாக்கா அவங்களுக்கு இன்னும் பாதிப்பு அதிகமாகும் ஸோ என்ன பாதிப்பு அது என்ன கெமிக்கல் அது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து அடையும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் டேரெக்டாக சன்லைட்டில் வண்டியை நிப்பாட்டி இருக்கிறோம் இப்போ டேரெக்டாக சன்லைட்டில் வண்டியை நிப்பாட்டி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா உள்ள பென்சிலின்கிற ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த கேஸ் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா உள்ளே வந்து டேஷ்போர்டு எல்லாமே பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் ஸோ பாருங்கள் ஃபுல்லாக பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸு ஸோ அதனால் சன்லைட் டேரெக்டாக வந்து இது மேலே படும் பொழுது இந்த பிளாஸ்டிக்கில் இருந்து பென்சிலின் அப்படிங்கிற ஒரு வாயு ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும் அது பாய்சனஸ் கேஸ் தான் பட் அது அந்த அளவுக்குலாம் ஃபார்ம் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோடைய வீரியம் இருக்கும் நம்மளுக்கு உடனடியாக அட்டாக் பண்ணிவிடுமா சுவாசத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது பட் நீங்கள் இந்த மாதிரி தினமும் ஸ்ட்ரீட் பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போய் உக்காந்துட்டு அந்த கேஸை சுவாசிக்க உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 2 மெத்தட் இருக்குது இப்போது வண்டியை ஸ்ட்ரீட் பார்க்கிங் பண்ணியிருக்கிறோம் வண்டி நல்லா சூடாக இருக்குது இப்போது வண்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கார் கதவை திறந்து வைக்கிறது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடை என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்கா கார் கதவை வந்து திறந்து வச்சுருக்கிறோம் ஏன் திறந்து வச்சுருக்கிறோம் உள்ளே இருக்கிற சூடு எல்லாம் வெளியே வரும் ப்ளஸ் அது போக அந்த வாயு விஷவாயு அதாவது பென்சிலின் கேஸ் இருக்குல்ல அந்த பென்சிலின் கேஸும் கூடவே வெளியே வரும் ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நிமிஷம் நம்ம கதவு திறந்து வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குறைஞ்சபட்சம் 1 நிமிஷம் போதும் ஏன்னா வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போகும் உள்ளே இருக்கிற காற்று சூடான காற்றும் அந்த பென்சிலின் கேஸும் வெளியே வந்துடும் ஸோ அப்போது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னாக்கா அந்த ஹீட்டு போகிறதுனால நம்ம ஏசி போடும்பொழுது கேபின் சீக்கிரமாக கூலாகும் கம்ப்ரஸருக்கும் அதிகமாக லோடு விழாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கிற கேஸும் ஹீட்டும் வெளியே போயாச்சு அந்த அளவுக்கு சூடு இல்லை கேபின் இப்போ சூடாக இருக்கிறது இந்த சீட் கவர் மட்டும்தான் இந்த சீட் கவரில் இருக்கிற சூடை போக்கணும் அப்படின்னாக்கா நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போடணும் இப்போ ஏசியை போட்டோம்னாக்கா போதும் சீக்கிரமாக உள்ளே இருக்கிற கேபின் கூலிங் ஆகிடும் இது ஃபர்ஸ்ட் மெத்தட் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கதவு ஓப்பன் பண்ணிட்டு இப்படி பிடிச்சி ஆட்டுவாங்க ஏன்னாக்கா அந்த காற்று ஃபோர்ஸாக வெளியில உள்ளன்னு போயிட்டு வரும் அப்படி ஆட்டினா என்ன ஆகும் சீக்கிரமா டோர்ல இருக்கிற நெட்டு அந்த ஜாயிண்ட் எல்லாம் வீக் ஆயிடும் ஸோ அப்படி பண்ணக்கூடாது சொன்ன மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தட் இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உள்ள உட்காந்து ஏசி போட்டுக்கோங்க 1 நிமிஷம் போதும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சா போதும் ஓகேங்களா அண்ட் இப்போ நான் ஏன் லுங்கி போட்டிருக்கிறேன் அப்படின்னாக்கா சூடு தான் நான் வந்து லுங்கி போட்டிருக்கேன் ஸோ ஓகே இப்போ 2வது மெத்தட் பற்றி பார்த்தலாமா இப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போகிறதுக்கு டைம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த 1 மினிட்டுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு 2 பக்கம் கதவை ஓப்பன் பண்ணி பக்கத்தில் நின்றுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடான கேஸும் அந்த ஹீட்டும் வந்து வெளியில் போயிடும் அந்த பென்சிலின் கேஸ் முக்கியமாக வெளில போயிடும் ஓகேங்களா இப்போ எமர்ஜென்சி சட்டுன்னு வந்து நான் வண்டியை எடுக்கணும் எனக்கு சுத்தமாக டைமே கிடையாது நான் வண்டியை எடுத்தே ஆகணும் அப்படின்னாக்கா இப்போ கேபினுக்குள்ள ஃபுல்லாக ஹீட்டாக தான் இருக்கும் இப்போ எனக்கு எமர்ஜென்சி நான் போய் வண்டி எடுத்தே ஆகணும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க இது 2வது மெத்தட்
கதவு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஹீட் இருக்கும், உள்ளே ஹீட் இருக்கும். உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு இக்னிஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இக்னிஷனை ஆன் பண்ண பிறகு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியில் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் தான் விண்டோஸை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண முடியும். சில வண்டிகளில் இக்னிஷன் போட்டாலே விண்டோவை மேலே கீழே இறக்க முடியும். ஆனால் இது டாப் மாடல் RXZ-ங்கிறதுனால இன்ஜின் ஆன் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது விண்டோ. இப்போ பாருங்கள், விண்டோ ஃபுல்லாக கீழே இறக்கிடுங்க. பின்னாடி இங்கே காமிப்பா, அந்த விண்டோ கீழே இறக்கி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ அடுத்தது இங்கே வந்து 3ல் வச்சுக்கோங்க. அதாவது ஏசியோடைய ஃபேனை, ஏசி நான் ஆன் பண்ணலை பாருங்கள், ஏசி நான் ஆன் பண்ணலை, ஒன்லி ஃபேன் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வச்சுருங்க, ஃபேன் ஸ்பீடாக ஃபுல்லாக வச்சுருங்க. ஸோ இப்படி நம்ம ஃபேன் ஸ்பீடை ஃபுல்லாக வைக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்கா, ஃபேன் ஸ்பீடை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வண்டி மூவ் பண்ணிட்டு போகலாம், சரிங்களா? ஸோ அப்படி போகும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னாக்கா, சீக்கிரமாகவே உள்ளே இருக்கிற ஹீட்டும் இந்த பிளாஸ்டிக்னால ஏற்படக்கூடிய அந்த விஷவாயு, அந்த பென்சிலின், அந்த கேஸும் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது ஏசி போட்டிங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக கேபின் சில் ஆகிடும். கம்ப்ரஸருக்கு ரொம்ப அதிக அளவு லோடு விழாது. நீங்கள் வந்து ஏறின உடனே விண்டோஸ்லாம் இறக்கி விடாமல் டக்குன்னு அப்பா என்ன இவ்வளோ சூடாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஏசி போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ஏசி அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ப்ளஸ் கம்ப்ரஸரும் ரொம்ப நேரம் ஓடும், ஃபியூல் கன்சப்ஷன் உங்களுக்கு மைலேஜ் குறையும், கம்ப்ரஸர் அடி வாங்கும். இப்போ வாங்க கேமராமேன் வந்து வண்டியில் உட்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. இப்போ விண்டோஸ் எல்லாம் இறக்கி விட்டுட்டு முன்னாடி இருக்கிற ஃபேன் ஸ்பீட் 3 செட் பண்ணியாச்சு, பின்னாடி ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஏசி நான் ஆன் பண்ணலை, ஒன்லி ஃபேன் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ ரன்னிங் பண்ணலாம். இப்போ வண்டியை மூவ்மெண்ட் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஸ்பீட்ல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, வெளியில இருக்கிற காத்து எல்லாமே உள்ள வரும். இந்த ஜன்னல் வழியா உள்ள வந்து இந்த 2 ஜன்னல் வழியா பின்னாடி போயிடும். அப்போ என்ன அர்த்தம், கேபினுக்குள்ள இருக்கிற அந்த சூடான காத்தும் அந்த பென்சிலின் அந்த கேஸும் சீக்கிரமா வெளியே போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, விண்டோவை மேலே ஏற்றிக்கலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விண்டோவை மேலே ஏற்றிக்கலாம். இந்த காமிப்பா. ஸோ விண்டோவை நம்ம இப்போ மேலே ஏற்றி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, 2ஆம் நம்பரில் வச்சுட்டு ஸ்பீடு இப்போ நம்ம ஏசியே போடலாம். ஏசி இப்போ ஃபுல் கூலிங்கில் வச்சிருக்கிறேன். ஃபேன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னாக்கா 2. இப்போ ஏசி ஃபுல் கூலிங்கில் இருக்கு. பின்னாடியும் நான் 2 நம்பர் செட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது போதும். இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது என்ன ஆகும்னாக்கா, எதிர்காத்து அந்த ரேடியேட்டர் மேலே பட்டு ரேடியேட்டர் கூல் ஆகும். அதாவது ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்கு. ரேடியேட்டர்னாக்கா 2 வகை ரேடியேட்டர் இருக்கு. ஒன்று இன்ஜின் ரேடியேட்டர், இன்னொன்று ஏசிக்குன்னு கொடுத்துருக்கிற ரேடியேட்டர். ஏசிக்குன்னு கொடுத்துருக்கிற ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்கு. ஸோ எதிர்காத்து அது மேலே பட இந்த சூடான காற்று அந்த கேஸ் வழியாக போகும். அந்த கேஸ் என்ன ஆகும்னாக்கா கூல் ஆகும். கூல் ஆகி மறுபடியும் ரிட்டர்ன் வரும்பொழுது இந்த மாதிரி கூலாக இருக்கும். இப்போ பாருங்க கேமராமேன், இப்போ கேபின்ல ஹீட் அதிகமாக இருக்கா, கூலிங் சில்னஸ் வந்துடுச்சா? சொல்லுங்க, உண்மையா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஹீட் அதிகமாக இருந்து போயிடுச்சு, இப்போ சில்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஃபேன் நம்பர் ஸ்பீடு 3ல் வச்சிடலாம். இப்போ பின்னாடியும் ஏசி 3ல் வச்சிடலாம், ஃபுல் கூலிங். ஓகேங்களா? இப்போது ஒரு 2 நிமிஷம் போதும் இந்த ஃபுல் கூலிங்கு. மொத்த சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது நடுவில் கோப்ரோ ஆஃப் ஆகிடுச்சு ஓவர் ஹீட்னால. ஸோ அதனால் இப்போ நான் பேட்டரியை மாற்றி போட்டிருக்கேன். சரி, தம்பி ஏதோ கேட்டார், சொல்லுங்கள். என்னென்னா, நான் சென்னையில் இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, பார்க்கிங் ஏரியாவில் வந்து ஒரு துணியோ இல்லைன்னா ஒரு வேறு ஏதாவது கவரிங் மெட்டீரியல் வச்சோ கவர் பண்ணிப்பாங்க விண்ட்ஷீல்டை. ஸோ அதனால ஏதாவது எஃபெக்டிவ் இருக்குமா? ஐ மீன் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ எல்லா கவரிங் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா சில கவரிங் மெட்டீரியல்லாம் ஹீட்டுக்கே சுருங்கும். சுருங்கி நம்ம விண்ட்ஷீல்டில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தலாம், விண்ட்ஷீல்டை கிராக் பண்ண வைக்கலாம், டேமேஜ் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கவரிங் மெட்டீரியல் தனியாக ஏதாவது இருக்கா? இல்லைன்னா நம்ம ஜென்ரல் யூஸாக ஒரு கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படி யூஸ் பண்ணக்கூடாது கிளாத்லாம். இதுக்குன்னு வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் இதுக்குன்னு வந்து விண்ட்ஷீல்ட் கவர் அப்படின்னு வந்து விற்கிறாங்க. அது வந்து மேக்ஸிமம் ஒயிட் கலர் வாங்கிக்கோங்க. ஒயிட் கலர் தான் அந்த சூரிய ஒளியோடைய ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது. அந்த ஹீட்டை வந்து அதாவது அந்த யூவி ரேஸை வந்து மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சிடும், காருக்குள்ளே என்ட்ரி பண்ண விடாது. ஸோ கேபினுக்குள்ளே ரொம்ப ஹீட்டாக இருக்கிறத விட ஹீட்டோடைய அந்த பர்சன்டேஜோடைய அளவு குறையும்.
ஸோ இந்த பிளாஸ்டிக்னால ஏற்படக்கூடிய அந்த பாய்சன் கேஸ் பென்சிலினோ அந்த கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய லெவல் குறையும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ளிப்கார்ட் அமேசானில் இருக்குது. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். நான் வந்து அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் எப்படி இருக்கும் அது அப்படி பார்க்க. அதை வாங்கி நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட் பார்க்கிங் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரீட் பார்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன 2 மெத்தடு. ஒன்று வந்து எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து அர்ஜென்ட் வண்டி எடுக்கணும் அப்படின்னாக்கா வந்து உள்ளே ஏறின உடனே 4 விண்டோஸையும் கீழே இறக்கி விட்டுட்டு முன்னாடி ஃபேன் ஸ்பீடு 3ல் வச்சுக்கோங்க, பின்னாடி ஃபுல் ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. அதாவது ஏசி போடாம ஒன்லி ஃபேன் ஸ்பீடு மட்டும்தான். கொஞ்சம் தூரம் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் டிரைவ் பண்ணிட்டு போங்க, சல்லுன்னு டிரைவ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா கேபினுக்குள்ள இருந்த அந்த பென்சிலின் கேஸும் சூடான காத்தும் ஜன்னல் வழியா வெளியே போயிடும். வெளியில இருக்கிற ஃப்ரெஷ் ஏர் உள்ள வந்துடும். அப்போ நீங்க விண்டோஸ் எல்லாம் ஏத்தி விட்டுட்டு ஏசி போட்டு வச்சீங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக கேபின் கூல் ஆகும். அதுவும் இல்லாம கம்ப்ரஸருக்கு லோடு குறையும், லோடு அதிகமாக இருக்காது. இது வந்து எமர்ஜென்சி டைம், எனக்கு வண்டி எடுக்கணும் டைம் இல்லை அப்படின்னாக்கா, எனக்கு டைம் இருக்கு, போறதுக்கு டைம் இருக்கு, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, 3 நிமிஷம் இருக்கு, 2 நிமிஷம் இருக்கு வண்டி எடுங்க அப்படின்னாக்கா, அப்போ நீங்க நான் சொன்ன மெத்தட், ஃபர்ஸ்ட் மெத்தட் 2 கதவை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மினிட் இல்ல 1.5 மினிட் போதும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்து ஏறி ஏசி போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்க கையில தான் இருக்கு உங்களுடைய ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு. நான் வந்து இது சும்மா சொல்லலை, பென்சிலின் கேஸ் இருக்குன்னு. அது இருக்கு, பிராக்டிக்கலாகவும் சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. கார்ல எக்கச்சக்கமான பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனால அந்த சூரிய ஒளி படும் பொழுது ஹீட்னால அந்த பிளாஸ்டிக் ஹீட் ஆகும் பொழுது அந்த கேஸ் ஃபார்ம் ஆகும். அதுவும் கொஞ்சம் தான் ஃபார்ம் ஆகும். பட் அதை நம்ம சுவாசிக்க தினமும் என்ன ஆகும்னாக்கா நம்ம நுரையீரலுக்கு பாதிப்பு ஏற்படும். முக்கியமா ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் அது ஆகாது, யங்ஸ்டர்ஸ்க்கும் ஆகாது. ஆனா அவங்கள விட இவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகம். ஸோ நான் சொன்ன அந்த 2 மெத்தட்ல ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஏசி போட்டுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய ஹெல்த் பாதுகாக்கலாம், கம்ப்ரஸருடைய லைஃப் அதிகமாக்கலாம், கேபின் சீக்கிரமா கூலிங் ஆகும், கேபினுக்குள்ள இருக்கிற அந்த ஹீட்டும் பென்சிலின் கேஸும் வெளியே போயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு பியூரிஃபை ஆன ஹேரிங், அதாவது ஒரு ப்ளஷரான ஒரு ஹேர் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்க மைண்ட் ரிலாக்ஸா டிரைவிங் பண்ணலாம், பேசஞ்சர்ஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கேமராமேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? நல்லா புரிஞ்சது. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்னதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அந்த டவுட்ஸுக்கு சீக்கிரம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.